இங்க குட் பை டக்லியோட மூவி கதை என்னன்னா, வேர்ல்ட்லே டாப் கேங்ஸ்டருக்கு எல்லாமே டான் ஆன நம்ம ஏகே ரெட் டிராகன் ஒய்ஃப் சொன்னான்னு அவனோட பையனுக்காக டான் வேலையெல்லாம் விட்டுட்டு திருந்தி சட்டப்படி ஜெயிலுக்கு போய் பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆசையா இவனோட பையனை பாக்குறதுக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளில வந்தா, அந்த நேரத்துல அவன் ட்ரக் கேஸோட சேர்த்து ஒரு பொண்ணை மர்டர் பண்ணதுனால ஜெயிலுக்குள்ள போறான். இந்த வேலையை எவன்டா பண்ணிருப்பான்னு விசாரிச்சு பார்த்தா ஜானின்னு ஒரு பயபுலதான் பண்ணிருக்கான்னு தெரிய வருது. எதுக்காக என்னோட பையனை ஜெயில வைக்கணும்னு அவனை மிரட்டுற விதமா அதிரடியா பேங்குக்குள்ள போய் அங்க மேனேஜரை பார்த்து, நான் உனக்கு எவ்வளவு வேணாலும் காசு தரேன், என்னோட பையனை எதுக்கு ஜெயில வச்சீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டா, இந்த மேனேஜர் உடனே ஜானிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான். ஜானி எதுக்கு ஏகே பையனை ஜெயிலுக்குள்ள போக வச்சானா, ஜானி சின்ன வயசா இருக்கும்போது ட்ரக் அடிஷன்ல போலீஸ்ட மாட்டிக்கிட்டான். அப்ப நம்ம திரிஷா லாயர் தான் அப்படியே அம்மாவா பேசி அவனை ட்விஸ்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. இதை திருப்பி தர்றதுக்கு தான் பழி வாங்குற விதமா ஏகேயோட பையன் ட்ரக் கடத்தினான்னு ஒரு டிராமா பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பான் ஜானி. அப்படியே எங்க ஜானி ஏகேயோட போட்டோ எடுத்து குரூப்ல போட்டா, குரூப்ல உள்ள கேங்ஸ்டர் எல்லாமே இந்த டானெல்லாம் கொலை பண்ண முடியாதுன்னு கேங்ஸ்டர் எல்லாரும் லெஃப்ட் ஆயிடுறானோ. இந்த அளவுக்கு ஏகே பயங்கரமானவனானு அவனோட வரலாற கேங்ஸ்டர்கிட்ட விசாரிக்கும் போது, பாம்பேக்கு வந்த கொரியன் டானோட தம்பிய இங்க கொல்ல வந்த ரவுடிங்க எல்லாரையும் அடிச்சு சேஃபா திரும்பவும் கொரியாவுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பான் ஏகே. அது மட்டும் இல்லாம கொரியாவுக்கே போய் நம்பர் 1 டான் கூட சேர்ந்து அங்க கொரியாவையே ஆட்டி படைச்சிருப்பான். அதுக்கப்புறம் அமெரிக்கால இருக்கிற ஜான்விக் உயிரை காப்பாத்துறதுக்கு ஏகே ஹெல்ப் பண்ணிருப்பான். இவ்வளவு பெரிய டானா இருந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜானி ஒன்னும் பயமுறுத்துற விதமா தான் ஏகே கிட்ட பேசிட்டு இருக்கான். டேய் ஜானி, நீங்க ட்வின்ஸ்னு எனக்கு தெரியும்டான்னு அப்பதான் ஒரு ட்விஸ்ட போடுறான் ஏகே. ஜானியும் ஜேம்ஸும் ட்வின்ஸ்னு வெளி உலகத்துக்கு தெரியாது. இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா இவன் வேலை பார்க்கற கேங்ஸ்டர் கையாலேயே செத்துருவான். அப்புறம் இந்த பேங்கே துவம்சம் பண்ணி எல்லா பணத்தையும் அழிச்சிட்டு அந்த ஜானிய பயங்கரமா அலற விட்டுட்டு போறான் ஏகே. அப்புறம் ஃபைனலா ஜானி எந்த இடத்துல இருக்கானா, ஒரு பிரைவேட் லக்ஸரி கப்பல்ல தான் இருக்கான். அந்த இடத்துல ஜானி கூட கேங்ஸ்டர் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போய் ஜானி ஜேம்ஸ்னு 2 பேருன்னு ஏகே தெளிவா காமிச்சிடுறான். இது எல்லாத்தையுமே லைவ்ல பார்த்துட்டு இருந்த ஜானியோட ஹெட் இவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு கொலவெறியில இருக்கான். அப்படியே ஜானி ஜேம்ஸையும் போலீஸ்ட சரண்டர் பண்ணி ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப தப்பிக்கிறதுக்கு இவங்களே ஆள் செட் பண்ணி வேனை வெடிக்க வச்சு தப்பிக்கிறாங்க. இந்த வேலை பண்ணுவான்னு ஏகேவுக்கு முன்னாடியே தெரியும். அதனாலே அந்த தப்பிக்கிற நேரத்துல வந்து ஜானி ஜேம்ஸ் கதைய முடிச்சிடுறான். அப்படியே கட் பண்ணா ஏகேவோட பையனையும் இவன் குற்றவாளி இல்லைன்னு ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வைஃப் திரிஷா ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாரும் சேர்ந்து இப்ப குடும்பமா சந்தோஷமா இருக்காங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.